ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கமெண்ட்டில் அதிகமாக கேட்குறது பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படிங்கிறது பிஜிடிஆர்பிக்கு. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த பிஜி டு ஹெச்எம்முக்கான கவுன்சிலிங் இதெல்லாமே இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ கன்ஃபார்மாக பார்த்திங்க அப்படின்னா இவங்க போஸ்டிங் எல்லாமே வேக்கண்ட்டாக தான் இருக்கும். அந்த வேக்கண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட 400 வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா பிஜிஸில் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா இவங்க பிஜி டு ஹெச்எம்ஸ் என்ன பண்ணுறாங்க போகிறாங்க. இதுவும் இன்னும் ஃபைனலாக எப்போ தெரியும் அப்படின்னா நமக்கு இன்னும் ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட 25, 26 இந்த மாதிரியான தேதிகளில் பார்த்திங்க அப்படின்னா பிஜிக்கான டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்கு வித்தின் டிஸ்ட்ரிக்கு இவங்களுக்கான கவுன்சிலிங் இதெல்லாமே நடக்கு. அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது. ஏன்னா இப்போ டிஸ்ட்ரிக்ட் நடக்கிறப்பே தெரிஞ்சிடும். அந்தந்த டிஸ்ட்ரிக்டோட வேக்கன்சி கொடுப்பாங்க. அடுத்த நாள் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் நடக்கிறதுனால ஓவராலாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. அல்லது அந்தந்த சிஓஸ் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டு ஓட்டுவாங்க. சரிங்களா? இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே இருக்குது. ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்த மாதிரி ஓட்டுவாங்க. இருக்கிற எங்கெங்கே வேக்கண்ட் இருக்கோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதை பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக எவ்வளோ வேக்கன்சி இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். டிஆர்பி பொறுத்த வரைக்கும் நமக்கு யூஜி டிஆர்பிக்கான ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 சப்ஜெக்ட்டுக்கு ரிசல்ட் இது எல்லாமே ரிலீஸ் பண்ணி ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. அடுத்து செகண்டரி டீச்சர்ஸ் எக்ஸாம்ஸ் இப்போ ரீசெண்டாக நடக்க போகுது. அடுத்து பேலன்ஸாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி தான். பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் வேக்கன்சி அப்படிங்கிறது அதிகப்படியாக தான் இருக்குது. இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச வேக்கன்சி அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். 600 வேக்கன்சி கேட்டும் இருக்குது. ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிறது 200. இப்போ பிஜி டு ஹெச்எம் ப்ரொமோஷனில் போகக்கூடிய அந்த 400 வேக்கன்சி. சரிங்களா? அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் காலியாக இருக்கக்கூடிய நிறையா ஸ்கூல்ஸில் இருக்குது. ஏன்னா நம்ம ரீசெண்டாகவே பார்த்துருப்போம். வெல்ஃபேர் ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பிஜி போஸ்ட் காலியாக இருந்து அதை நிரப்புறதுக்கு டெம்பரரி போஸ்ட் இதெல்லாமே போட்டாங்க. அதேமாதிரி பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் பார்த்திங்க அப்படின்னா டெம்பரரி போஸ்ட்லாம் நிறையா இது என்ன பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க. சரிங்களா? அது அந்த டிஸ்ட்ரிக் வைஸாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க. ஒரு 50 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி கால்குலேட் பண்ணாலுமே நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3000லேருந்து 4000 போஸ்ட் வரும். அது சப்ஜெக்ட் வைஸாக எவ்வளோ அப்படிங்கிறத இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா அது பிஜிடிஆர்பியாக தான் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி பொறுத்த வரைக்கும் டெட்டு அல்லது டிஆர்பி. சரிங்களா? மோஸ்ட்லி டெட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கிறது பிஜிடிஆர்பி. கண்டிப்பாக இந்த அகாடமிக் இயரில் என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? நிறைய பேர் நவம்பரில் வரும் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. டிசம்பரில் ஜனவரியில் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி, மார்ச் இது எல்லாமே கவுன்சிலிங் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ நமக்கான நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்மாக ஆகிடுச்சு. எதிர்பார்க்கலாம். எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க முன்கூட்டியே படிச்சிருங்க. எக்ஸாம் முடிஞ்ச பிறகு இன்னும் கொஞ்சம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் இன்னும் படிக்கலை. இந்த கேப்பை நீங்கள் படிக்கிறதுக்கான கேப்பை என்ன பண்ணி வச்சுங்க யூஸ் பண்ணிங்க. ஏன்னா நமக்கு தெரியலன்னா பிரச்சனை இல்லை. கன்ஃபார்மாக எக்ஸாம்ஸ் வருது அப்படிங்கிறது என்ன பண்ணிருச்சு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு ஃபுல்ஃபில்லாக எலிஜிபிள் ஆகிடுங்க. ஏன்னா அடுத்த டிஆர்பி எப்போ வரும் அப்படிங்கிறது ரொம்பவே கொஷின் மார்க். ஏன்னா எந்தளவுக்கு ப்ரொமோஷன் இருக்கும், எந்தளவுக்கு ரிட்டைர்மெண்ட் இருக்கும், அதை பொறுத்து தான் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த டிஆர்பி கண்டக்ட் பண்ணுறது. ஃபியூ இயர்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இயர் 5 இயர் கழித்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி அப்படிங்கிறது எப்போயோ ஒரு டைம் தான் நடக்கும். ஏன்னா நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க ப்ரொமோஷனில் போகணும் அல்லது ரிட்டைர்மெண்ட் ஆகணும் அப்படின்னா தான் நமக்கு என்ன இருக்கும் பிஜியில் வேக்கன்சி இதெல்லாமே க்ரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்பை என்ன பண்ணிங்க பயன்படுத்திங்க. பிற்காலத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணதில்லை போகதில்லை. அடுத்து டிஆர்பி வருமா ஒவ்வொரு டைமும் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அடுத்த வாட்டி படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காதிங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நிறையா பேர் படிச்சுட்ருக்காங்க. ஸோ கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாமே அந்த எக்ஸாமை நோக்கி தான் இருக்காங்க. நீங்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பரேஷன் எந்தளவுக்கு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா இப்போ நமக்கு நியூவாக ஆட் ஆகிருக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. சரிங்களா? அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மேஜஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிவிஷன் போயிட்டே இருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம 1 டே ஸ்டடி பிளான் 1 மந்த் இதெல்லாமே போட்டு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஸ்டடி பிளான் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து படிச்சுட்ருங்க. ஃபைனலாக வேக்கன்சி டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம். இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச வேக்கன்சி அப்படின்னா 600+ சொல்லலாம். இது மினிமமாக. சரிங்களா? தெரிஞ்சது கவுன்சிலிங் நடக்கிறப்ப
ஃபைனலான வேக்கன்சி லிஸ்ட்டு இது எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ அப்போ வந்து அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.